எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிஎஸ் ஜேர்னல். ஹவாய் எல்லாத்தோட ட்ரீம் டெஸ்டினேஷன். ஹவாய் பீச்சஸ், ஹவாய் வெதர், இதெல்லாம் பார்க்கணுன்னு நிறைய பேர் ஹவாய் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ அதை பற்றின வீடியோ தான் இது. நார்மலாக ஹவாய்னா பீச்சு, சர்ஃபிங், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் பீச்சை தவிர என்ன அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஹவாயில் பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஹவாய் வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஓஹு அப்படிங்கிற ஐலாண்ட் மெயின் ஐலாண்ட். அந்த ஐலாண்டில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஓஹோ ஐலாண்டோட கேபிட்டல் வந்து ஹொனலு. ஹொனலுவில் வைக்கிகி பீச் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அதுதான் ரொம்ப பிஸியான ஏரியா. இந்த வைக்கிகி பீச்சில் தான் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஏர்பிஎன்பி எல்லாம் இங்கே தங்கிட்டு இங்கே இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நிறைய ஷாப்பிங் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. வைக்கிகி பீச்சை ஒட்டி இருக்கிற ரோட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிட்டோம்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். பீச்சில் பீச் சேர் போட்டு உட்காந்து கடலை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, சன்செட்டு பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப தள்ளி ஹோட்டல் இருந்துச்சுன்னா ஈவினிங் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் குறையும். அதனால் வைக்கிகி பீச்சை ஒட்டி ஒரு 2 ரோடு 3 ரோடு தள்ளி இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் விலை கம்மியாகவும் கிடைக்கும். ஓஹோ ஐலாண்ட் ஹவாயில் சன்ரைஸ் சன்செட் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும். ஈஸ்ட் சைட் ஆஃப் த ஐலாண்டில் போய் சன்ரைஸ் பார்க்கலாம். சவுத் அல்லது வெஸ்ட் சைடில் போனால் சன்செட்டை பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பேர்ல் ஹார்பர் அமெரிக்கா வேர்ல்ட் வார் 2ல் பங்கேற்கிறதுக்கு முக்கியமான ஈவெண்ட் நடந்த பிளேஸ் இது. சர்ப்ரைஸ் அட்டாக்காக ஜப்பான் அவங்களோட ஃப்ளைட்ஸை கொண்டு வந்து இதில் பம்பார்ட் பண்ணி இங்கே இருக்கிற நிறைய வார்ஷிப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இறந்தாங்க. இதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வேர்ல்ட் வார் 2ல் முழு மூச்சோடு இறங்கினாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேர்ல்ட் வார் 2ல் இறங்கினாங்க. அதில் மெயினானது அரிசோனா ஷிப். அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த மூழ்கடிச்ச ஷிப்போட ரெக்கேஜ் பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. அதை டூர் மாதிரி கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தோம். ஏன்னா இது வந்து ஒரு சிமிட்ரியாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. நிறைய பேர் இறந்ததுனால இங்கே ஒரு கல்லறையாக நினச்சிட்டு இங்கே வந்து எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அந்த ரெக்கேஜான ஷிப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே பேர்ல் ஹார்பரில் ஷிப்பு டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது வார்ஷிப்பு ரிட்டையர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஷிப்போட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, இந்த ஷிப்பில் தான் ஜப்பான் சரண்டர் ஆகி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த சரண்டரான டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருந்தாங்க. ஷிப்பு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பேட்டரி ஷிப்பில் உள்ள போய் பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருந்தது. இது ஒரு நல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். பாலினேஷியன் கல்ச்சுரல் சென்டர். பாலினேஷியன் ஐலாண்ட்ஸ்ன்ட்டு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஹவாய், டோங்கா, ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா, தஹித்தி, சமோவா, இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் வந்து பாலினேஷியன் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹவாயில் வந்து அது ஒன் ஆஃப் த பாலினேஷியன் ஐலாண்ட்ஸ்னால இங்கே அவங்களோட கல்ச்சரை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கல்ச்சுரல் சென்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு ஐலாண்டோட அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட டான்ஸு, அவங்களோட செரிமனி, அவங்களோட ஃபுட்டு, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரீஸோட ஈவெண்ட்ஸு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல் டே தேவைப்படும். அது போட நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கல்ச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
அடுத்தது ஹனுமா பே. இது ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். ஹொனோலுலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் டிரைவ் வந்தோம்னா அங்கே ஹனுமா பே. இங்கே நிறைய கோரல்ஸ் இருக்கும், அதனால் இங்கே வந்து நிறைய ஸ்நார்க்லிங் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையான அமைதியான பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தவிர இங்கே ஜப்பானீஸ் மொனஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு. அந்த வீடியோ எல்லாம் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, அதனால் போட முடியல. அது ஒரு நல்ல பிளேஸ், ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். அமைதியாக இருக்கும், புத்தரை பார்த்துட்டு அங்கே இருக்க கார்டன்ஸை பார்த்துட்டு. ஒரு பெரிய பெல் இருக்கும், அது லக்கி பெல்லுன்னு சொல்லி அதை ஒரு தம்முன்னு ஒரு அடி அடிச்சுட்டு வரலாம். டைம் இருந்தால் அதை பார்க்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா இந்த ஹோல் ஐலாண்டை நீங்கள் வந்து ரோட் ட்ரிப் பண்ணலாம். ஒரு 4 to 5 hours ஆகும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கோஸ்ட்டை ஒட்டியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹவாயில் இருக்க இந்த ஓஹு ஐலாண்ட் ரொம்ப பாப்புலர் டெஸ்டினேஷன். இயற்கை எழில் கொஞ்சம் இடம்னே சொல்லலாம். நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆகும். இந்த ஐலாண்டில் எல்லாத்துக்கான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அட்ராக்ஷன்ஸ் பார்க்குறவங்க பார்க்கலாம், பீச்சில் என்ஜாய் பண்ணுறவங்க பண்ணலாம், சர்ஃபிங் போகிறவங்க போகலாம், க்ரூஸ் எல்லாமே போகும், அதெல்லாமே பண்ணலாம். சன்ரைஸ் சன்செட் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மனசுக்கு நிறைவான இடமா இருக்கும். ஏன் நிறைய பேர் ஹவாய் போகிறாங்க, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப அருமையான பிளேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.